யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவா இருந்தா உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். தண்ணி எவ்வளவு குடிக்கணும்ன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ணும். தனி மனிதனோட ஒரு இதுதான் அது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் வந்து வெறும் செடென்ட்ரி ஜாப், டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏசியில் இருப்பாங்க, இல்லை சில பேர் ஏசியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவா இருந்தா உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்ல வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்றதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 pH அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கணக்கு இருக்கு. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pH வந்துடும். ஸோ அமிலமா இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போறதுனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஜீரணம் ஆகாம உள்ளுக்குள்ளேயே இட்லி மாவு மாதிரி புளிச்சிட்டு இருக்கும். அந்த புளிச்சு போய் வர்றது தான் கேஸு, அசிடிட்டி, இன்டைஜஷன், எனக்கு உப்பசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாகவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடும் போதும் குடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில், இல்லை கீரையில், அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில், சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. ஸோ அது நமக்கு அயோடைஸ்டு உப்பு அவசியமே கிடையாது. இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது. நம்ம காய்கறிகளில் நிறைய இருக்குது. ஸோ அயோடைஸ்டு உப்பு வேண்டாம். இந்து உப்பு எப்போவுமே பெஸ்ட்டு.